எதனாலனா, இப்ப நீங்க சினிமால நல்லா தான் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரா போயிட்டுருக்கீங்க. இவ்ளோ படங்கள்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா? எதனால இந்த வாழ்க்கை இப்படி மாறுச்சு உங்களுக்கு? இது ஃப்ரெண்டுங்களால தான். அப்படி இந்த போதையாகப்பட்டதுனால தான். ஃப்ரெண்டு இவன் கூப்பிடுவான், திடீர்னு சரக்கு அடிப்பான், திடீர்னு டாப்லெட் குடுப்பான், டாப்லெட் குடுத்து போடுவோம். சரி அப்படியே அது மைண்ட் சேஞ்ச் ஆயி என்ன பண்ணுது, சரி வா மச்சான் போலாம். சரி வாடா. இப்படி போய் தான் என்னோட வாழ்க்கை வந்து ஸ்டென்த் மாஸ்டரா இருந்து அப்படியே ஜெயில் வாழ்க்கையா மாறுச்சு. ம், ம், ம். அப்படி ஜெயில் வாழ்க்கை போயிடும்போது, ம், என்னோட பாப்பாலாம் ரொம்ப சொல்லுவா என் பசங்கலாம், "அப்பா ம். அதெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லி சொல்லி பார்த்தா, கேட்கல. நானும் அவங்க பேச்ச கேட்க மாட்டேன்." என்னையும் எதுலயும் கூட்டுக்க மாட்டாங்க, எதுலயும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது, என்னடா நம்ம அப்பா சொல்லி சொல்லி கேட்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு என் பெரிய பொண்ணு சூசைட் அட்டென்னு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சூசைட் பண்ணிக்கினாங்க. நம்ம ஃப்ரெண்டுங்க விட மாட்டாங்க. நான் இப்படி கொஞ்சம் அப்படியே போயின்னே இருக்கும்போது, யாராச்சும் ஒருத்தர் வந்து தண்ணி வாங்கி குடுத்துருவாங்க. இல்ல ஏதாச்சும் டாப்லெட் குடுத்துருவாங்க. ஏதாச்சும் ஒரு போதை ஒண்ணு பண்ணிட்டு, அவங்க கூட போய் திருப்பணும் எதனா ஒண்ணு பண்ணிட்டு, திருப்பணும் ஜெயில்ல இருப்பேன். ம், இதே மாரி அதில ஆயிடுச்சு எங்க ஒய்ஃபுக்கு கேன்சரு. ம், அவளால முடியவே முடியாது. வந்து பார்க்கறதுக்கு கூட முடியாது. பசங்க 2 பசங்க சூசைட் அட்டென்னு. மருமகன் அவனும் ஒரு 29 நாள்ல சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டான். அந்த ஆளுக்கு ஒரு குழந்தை இருக்குது.